सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मंगल श्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे। இதுவரையில நாம இந்த ஸ்ருத்யாதி ஷட் பிரமாணானி அதை பார்த்தோம். அதை பார்த்த பிறகு இந்த ஸ்ருதி லிங்கம் முதலிய பிரமாணங்கள்ல எந்த பிரமாணம் பிரபலம் எந்த பிரமாணம் துர்பலம் அப்படிங்கிற விசாரத்தை ஆரம்பிச்சோம். அதுல முதல்ல ஸ்ருதி லிங்க இந்த ரெண்டு பிரமாணங்கள்ல ஸ்ருதிதான் பிரபலம் அப்படிங்கிறத சொல்லி அதற்கு ஒரு உதாரணமும் காண்பிச்சு, அதாவது ஐந்திரியா கார்ஹபத்தியம் உபதிஷ்டதே அப்படிங்கிற இடத்துல ஸ்ருதி பிரமாணத்தினால்தான் மந்திரமானது கார்ஹபத்திய அங்கமாக விநியோகிக்கப்படுகிறது, லிங்க பிரமாணத்தினால இந்திரோபஸ்தானாங்கத்துவம் கிடையாது அப்படின்னு சொன்னோம். இப்போ அதே மாதிரி அடுத்ததா இருக்கக்கூடியதான லிங்க பிரமாணத்திற்கும் அதற்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடியதான வாக்கிய பிரமாணத்துக்கும் ஒருவேளை பிராபல்ய தௌர்பல்ய விசாரம் பண்ணினால் அந்த இடத்துல எது பிரபலமா இருக்கும் அப்படின்னு கேட்டா லிங்க பிரமாணம் தான் பிரபலமா இருக்கும். அதற்காக ஒரு உதாரணம் எடுத்து காண்பிக்கிறான். ததா அவ்வாறே, அதாவது முன்னாடி சொல்லப்பட்ட பூர்வ பிரமாணம் பிரபலம் உத்தரோத்தர பிரமாணம் துர்பலம் அப்படின்னு முன்னாடி எந்த விஷயத்தை சொல்லி உதாரணம் காண்பித்து நிரூபிச்சாலோ அதை போலவே ததா ஸ்யோனந்தே சதனங் கிருணோமி தஸ்மின் சீதா இத்யத்ர தஸ்மின் இதி தச்சப்தஸ்ய பூர்வ வாக்கியார்த்த சாபேக்ஷதயா ஏகவாக்கியத்வபானாத் வாக்கிய பிரமாணேன द्वयोः ஏகமந்திரத்துவம் பாதி லிங்கேன தூ பின்ன மந்திரத்துவம் பாதி. இங்க ரெண்டு மந்திரங்கள் எடுத்துட்டு இருக்கான். முதல்ல இங்க ரெண்டு மந்திரமா இல்லையாங்கிறதே ஒரு சம்சயம்தான். இந்த விசாரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது ரெண்டு மந்திரம்னு நமக்கு தெரிய போறது. இப்போ இங்க முதல் வாக்கியம் என்ன எடுத்திருக்கா, ஸ்யோனம் தே சதனம் கிருணோமி அப்படின்னு இருக்கு. இது புரோடாசத்தை வைக்கிறதுக்காக ஒரு சதனம், சதனம்னா ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை ஏற்பாடு செய்யறதுக்கு உண்டான ஒரு மந்திரம். எப்படி இருக்கு, ஹே புரோடாச தே சதனம் தேன் இருக்கு இல்லையா, அந்த தே உனக்கு, ஸ்யோனம் சமீச்சீனம், சதனம் ஸ்தானம் கிருணோமி கரோமி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடியது தஸ்மின் சீதா அப்படின்னு இருக்கு. தஸ்மின் அதில், சீத அப்படின்னா உட்காருன்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு வாக்கியமுமே ஒரே விஷயத்தை தானே சொல்றது. ரெண்டு வாக்கியம் தனித்தனியா இருந்தாலும் ஒரு விஷயத்தை தான் சொல்றது. இதை நாம லௌகிகமான உதாரணத்தையும் பார்க்கலாம். அங்கே ஒரு ஆசனம் இருக்கு, அதில் உட்காரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா எந்த ஆசனத்தில் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா முதல் வாக்கியத்துல அதை சொல்லிட்டோம், அங்க ஒரு ஆசனம் இருக்கு. அதில் அப்படின்னா முந்தின வாக்கியத்தினால சொல்லப்பட்ட ஆசனத்தில் நீ உட்கார்ந்து கொள் அப்படின்னு அர்த்தம். இது நாம சொல்லவே விளக்கவே வேண்டாம், தானாகவே தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கும்
ஏக வாக்கியதா இருக்கு. ஏக வாக்கியத்தான்னா என்னது? ஒரே விஷயத்தை சொல்லுதல், ஒத்த கருத்தை கொண்டிருத்தல், இதுதான் ஏக வாக்கியதா. அங்கே ஒரு ஆசனம் இருக்கிறது அப்படிங்கிற வாக்கியம் அதோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அதில் உட்காரு அப்படிங்கிற வாக்கியமும் அதோடைய அர்த்தத்தை சொல்லி ஒரு வாக்கியம் முழுமை அடைஞ்சிருக்கு. இப்படி ரெண்டு வாக்கியங்களுமே தனித்தனியா பார்த்தால் முழுமை அடைந்ததாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்றது. அப்போ இந்த ரெண்டு வாக்கியங்களுக்குள்ளார ஏக வாக்கியதா இருக்கு. அத போலதான் இங்கேயும் ஸ்யோனந்தே சதனம் கிருணோமி தஸ்மின் சீதா, ஹே புரோடாசமே, உனக்கு நல்ல ஒரு சமீச்சீனமான ஒரு ஸ்தானத்தை கல்பிக்கிறேன், அதில் உட்காரு அப்படின்னு ரெண்டு வாக்கியமா இருந்தாலும் இந்த ரெண்டு வாக்கியமுமே ஒரே விஷயத்தை தான் சொல்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு வாக்கியத்துக்குள்ளாரையும் ஏக வாக்கியதா இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப இது எந்த பிரமாணத்தை சேரும் அப்படின்னு கேட்டா வாக்கிய பிரமாணத்தை இந்த இடத்த சொல்ல முடியும் இல்லையா? ஏக வாக்கியத்தான்ங்கிறது அந்த வாக்கிய பிரமாணத்தை தானே சொல்றது. அது சமபிவியாகாரா அப்படின்னு ஒரு வாக்கியத்துல இருக்கக்கூடிய பதங்களுக்கு உள்ளாரையும் வரலாம். அதே மாதிரி வெவ்வேறு வாக்கியமா இருந்தாலும் அந்த ரெண்டு வாக்கியங்களுடைய பொருள் கருத்து ஒன்றாக இருந்தால் அங்கேயும் வாக்கிய பிரமாணம் வரும். அப்போ இந்த இடத்துல வாக்கிய பிரமாணம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் முதல்ல இந்த பங்கியில சொல்லி கொடுக்கிறான். ஸ்யோனந்தே சதனம் கிருணோமி தஸ்மின் சீதா இத்யத்ர, இந்த இடத்தில் தஸ்மின், இந்த ரெண்டாவது வாக்கியத்துல தஸ்மின் ஒரு பதம் இருக்கு. இந்த தச்சப்தத்தினால நம்ம எதை சொல்லுவோம்? முன்னாடி எதை சொன்னோமோ அதுல எது தேவையானதோ அதை நம்ம பராமரிஷம் பண்ணிப்போம், அதை எடுத்துப்போம். அதில் அப்படின்னு சொன்னா எதில்? முன்னாடி சொல்லப்பட்ட ஆசனத்தில் அப்படின்னு தான் நம்ம லௌகிக உதாரணத்தை பார்த்தோம். அப்போ இந்த தச்சப்தமானது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்று, அதே சமயத்துல இப்போ தேவையானதாகவும் இருக்கக்கூடிய ஒன்று, அதைத்தான் சொல்லும். அப்போ ரெண்டாவது வாக்கியத்துல தஸ்மின் அப்படிங்கிற பதத்தினால நாம எதை எடுத்துக்க போறோம்? ஆசனே தஸ்மின் ஸ்தானே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்க போறோம். தஸ்மின் இதி தச்சப்தஸ்ய பூர்வ வாக்கியார்த்த சாபேக்ஷதையா. இப்ப பாருங்க, இந்த முதல் வாக்கியம் இல்லைன்னா ஸ்யோனந்தே சதனம் கிருணோமி அப்படிங்கிற வாக்கியம் இல்லை, அந்த மந்திரமே இல்லைன்னு வச்சுப்போம். வெறுமனே தஸ்மின் சீத அப்படின்னு இருக்கு, அதில் உட்காரு. அடுத்த கேள்வி என்ன வரும்? எதில் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ இந்த கேள்வியானது பதிலை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றதா இருந்தால் நமக்கு முந்தின வாக்கியம் வேணும். இந்த கேள்விக்குரிய பதில் வேணுமா இருந்தால் முந்தின வாக்கியம் வேணும். இதைத்தான் நம்ம ஏக வாக்கியத்தான்னு சொல்றோம். எந்த வாக்கியத்தினுடைய அர்த்தமானது இன்னொரு வாக்கியம் இல்லாமல் முழுமை அடையாதோ அந்த ரெண்டு வாக்கியங்களுக்குள்ளார ஏக வாக்கியத்தா இருக்கு. தஸ்மின் சீத அப்படிங்கிற வாக்கியத்துக்கு வெறுமனே அந்த வாக்கியத்தை மட்டும் வச்சுட்டு பார்த்தால் அதில் உட்காருங்கிற அர்த்தம் கிடைக்கும். அதில் அப்படிங்கன்னா எதில், இந்த கேள்விக்கு பதில் வேணுமா இருந்தால் முந்தின வாக்கியம் வேணும். அதாவது இந்த தஸ்மின் சீத அப்படிங்கிற வாக்கியத்தினுடைய முழுமையான அர்த்தம் நாம தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் முந்தின வாக்கியம் வேணும். அப்போ இந்த வாக்கியத்துக்கும் தஸ்மின் சீத அப்படிங்கிற வாக்கியத்துக்கும் முந்தின வாக்கியத்துக்கும் ஏக வாக்கியதா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிடுறது. அதைத்தான் இங்க சொல்லி கொடுக்கிறான். தச்சப்தஸ்ய பூர்வ வாக்கியார்த்த சாபேக்ஷதையா, முந்தின வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை எதிர்பார்த்து இதை காத்திருப்பதனால் இந்த இரண்டுகளுக்குள்ளார, இந்த இரண்டு வாக்கியங்களுக்குள்ளார ஏக வாக்கியத்துவ பானாத், பானம்னா தெரிதல்னு அர்த்தம். ஏக வாக்கியத்துவமானது தெரிகிறது, தெரிய வருகிறது என்பதனால் வாக்கிய பிரமாணேன, வாக்கிய பிரமாணத்தை வச்சுட்டு பார்க்கையில் துவயோஹோ ஏக மந்திரத்துவம் பாதி, இந்த இரண்டு வாக்கியங்களும் ஒரு மந்திரம் என்று பாதி தெரிகிறது. எந்த ரெண்டு? ஸ்யோனந்தே சதனம் கிருணோமி தஸ்மின் சீதா அப்படிங்கிற இந்த இரண்டும் ஒரு மந்திரம் என்று தெரிகிறது. எதை வச்சுட்டு பார்க்கையில்? வாக்கிய பிரமாணத்தை ஏக வாக்கியத்தாவை வச்சுட்டு பார்த்தால் இப்படி தெரிகிறது. ஆனால் அதே சமயம் லிங்கத்தை வச்சுட்டு பார்த்தால், லிங்கம்னா என்னது? சப்தகத சாமர்த்தியம் அல்லது அர்த்தகத சாமர்த்தியம் சொன்னோம். மந்திர விஷயத்துல அர்த்தகத சாமர்த்தியம்லாம் வராது, அது பொருட்களை வச்சு பார்க்கும் பொழுதுதான் வரும். இங்கே
சப்தகத சாமர்த்தியம், இதுதான் இங்க லிங்கம். இந்த சப்தத்தை வச்சுட்டு பார்த்தா நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா, சியோனந்தே சதனம் கிருணோமி அப்படிங்கிற மந்திரமானது எதை பிரகாசிக்கிறது? சதனத்தை பிரகாசிக்கிறது, அதாவது ஸ்தானத்தை, ஆசனத்தை பிரகாசிக்கிறது. அப்போ இந்த மந்திரமானது சதனத்துக்கு அங்கம்னு சொல்லலாமா, இல்ல சதனத்துக்கும் சாதனத்துக்கும் ரெண்டுத்துக்கும்னு சொல்லலாமா அப்படின்னு நம்ம லிங்கத்தை வச்சுன்னு பார்த்தால், சதனத்துக்கு இந்த மந்திரம் அங்கம், அடுத்தாப்புல இருக்கக்கூடியதான தஸ்மின் சீத அப்படிங்கிற மந்திரமானது ஆசாதனத்தை, அதாவது அந்த உபவேசனத்தை, உட்காருதல் அப்படிங்கிற அந்த சீத, அந்த ஆசாதனத்தை பிரகாசனம் பண்றதுங்கிறதுனால அந்த மந்திரமானது ஆசாதன அங்கம்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். எதை வச்சுட்டு பார்க்கும் பொழுது? லிங்க பிரமாணத்தை வச்சுட்டு பார்க்கும் பொழுது. அப்போ இங்க ரெண்டு விஷயமானது நமக்கு தெரிகிறது. வாக்கிய பிரமாணத்தை வச்சுட்டு பார்த்தால் ரெண்டு வாக்கியமுமே ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கிறதாக ஏக வாக்கியத்தா இருக்கிறதுனால, ஒண்ணு இந்த ரெண்டு வாக்கியமும் சேர்ந்து ஒரு மந்திரம் ஆகி சதனத்தையோ இல்ல சாதனத்தையோ ஆசாதனத்தையோ சொல்றதுன்னு சொல்லணும். ரெண்டும் ஒரு மந்திரம் ஆகி அந்த ஒரு மந்திரம் ஒண்ணு சதனத்தை பிரகாசனம், சதனத்துக்கு அங்கம் அல்லது ஆசாதனத்துக்கு அங்கம்னு சொல்லணும் வாக்கிய பிரமாணத்தை வச்சுட்டு பார்த்தால். இதே லிங்க பிரமாணத்தை வச்சுட்டு பார்த்தால் ரெண்டுத்தையும் தனித்தனியாக சொல்லி இது ஒரு மந்திரம். எது? சியோனந்தே சதனம் கிருணோமிங்கிறது ஒரு தனி மந்திரம். இந்த மந்திரமானது சதனத்தை பிரகாசனம் பண்றதுனால சதனாங்கம். அதே மாதிரி தஸ்மின் சீத அப்படிங்கிற மந்திரமானது ஆசாதனத்துக்கு அங்கம் அப்படிங்கிறதுனால, ஆசாதனத்தை பிரகாசனம் பண்றதுனால அதற்கு அங்கம்னு தனித்தனியாக சொல்லணும் லிங்க பிரமாணத்தை வச்சுட்டு பார்த்தால். இப்போ ரெண்டுத்துல எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்ம முன்னாடி முந்தின கிளாஸை படிச்ச போல இங்கேயும் அதே மாதிரிதான் லிங்க பிரமாணத்தினால சொல்றதுதான் எடுத்துக்கணும். லிங்கேன பின்ன மந்திரத்துவம் பாதி ஆத்யஸ்ய, அதாவது சியோனந்தே சதனம் கிருணோமி என்கின்ற மந்திரத்திற்கு சதன பிரகாசன சாமர்த்தியாத், அந்த முதல் மந்திரமானது சதனத்தை பிரகாசனம் செய்வதில் சாமர்த்தியத்தை கொண்டிருக்கு, அதாவது சதனத்தை பிரகாசிப்பதாக இருக்கு. தஸ்மின் சீதா இத்யஸ்ய இரண்டாவது மந்திரத்திற்கு சாதன பிரகாசகத்வாத் ஆசாதன பிரகாசகத்வாத் அர்த்தம். தத்ர வாக்கியாபேக்ஷயா, வாக்கிய பிரமாணத்தை காட்டிலும் லிங்கஸ்ய லிங்க பிரமாணத்திற்கு பிராபல்யாத் பிராபல்யம் இருப்பதினால் வாக்கியம் பாதித்வா வாக்கியத்தை இங்கே பாதித்து விட்டு லிங்கேன லிங்க பிரமாணத்தினால என்ன முடிவு செய்யறோம்? சியோனந்தே இத்யஸ்ய சியோனந்தே சதனம் கிருணோமி அப்படிங்கிற அந்த பாகத்தை சதனாங்கத்துவம் அப்படின்னு சொல்லிவிடுறோம் லிங்க பிரமாணத்தினால. அதே சமயம் தஸ்மின் சீதா இத்யஸ்ய, தஸ்மின் சீதா என்கின்றதான பிற்பகுதியே சாதனாங்கத்துவம் சாதனத்திற்கு அங்கம் அப்படிங்கிறதாக நிர்ணயமானது செய்யப்பட்டுள்ளது. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? வெறுமனே ஸ்ருதி லிங்க இந்த ரெண்டுகளுக்குள்ளார பிராபல்ய தோர்பில் விசாரம்ங்கிறது இல்லை. அடுத்த பிரமாணங்களை வச்சுண்டு, இன்னும் சொல்ல போனா ஸ்ருதி லிங்கம்னு ஒன்னாவதுக்கு ரெண்டாவதுக்கு, ரெண்டாவதுக்கு மூணாவதுக்கு அப்படின்னு தான் சொன்னோங்கிறது இல்லை. ஒன்னாவதுக்கு அஞ்சாவதுக்கு, ரெண்டாவதுக்கு நாலாவதுக்கு எப்படி வேணா சொல்லலாம். ஆனா அங்க யுக்தி ஒன்னே ஒண்ணுதான். அங்க எடுத்துக்கொள்ள வேண்டியத அந்த பிரகாரா ஒன்னே ஒண்ணுதான். என்னது? உத்தர பிரமாணமா இருந்தால் பூர்வ பிரமாணமா இருந்தால் பிரபலம், உத்தர பிரமாணமா இருந்தால் துர்பலம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். சியோனந்தே இத்யஸ்ய தஸ்மின் சீதா இத்யனேன ஏகவாக்கியத்வ பலாத் யதா கதஞ்சித் சாதன சாமர்த்திய ரூபம் லிங்கம் கல்பயித்வா அனேன விசிஷ்ட மந்திரேன சாதனம் குர்யாத் இதி ஸ்ருதிஹி கல்பனீயா. சதன பிரகாசன ரூப பிரத்யக்ஷ லிங்கேன கல்பிதயா சியோனந்தே இத்யனேன சதனம் குர்யாத் இதி ஸ்ருத்யா சியோனந்தே இத்யஸ்ய சீக்கிரம் சதனே விநியோகே சதி தேனைவ மந்திரஸ்ய நைராகாங்க்ஷ்யாத். இப்போ கடைசியா என்ன சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொன்னா, லிங்க பிரமாணத்தினால ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு விஷயத்துக்கு அங்கம்னு சொல்லி கொடுத்தா. சரி, ஏன் அப்படின்னு காரணம் சொல்லணும் இல்லையா? இந்த காரணம் நம்ம முன்னாடியே படிச்சோம். அதாவது லிங்க ஸ்ருதி
பிராபல்ய தௌர்பல்ய விசாரம் பண்ணும் பொழுதே லிங்கமானது ஸ்ருதியை கல்பிச்சு விநியோகம் பண்றதுக்கு முன்னாலேயே ஸ்ருதியானது நேரடியாக பிரமாணம் ஆயிடுறது அப்படின்னு பார்த்தோம். அத போலவே இங்கேயும் இந்த வாக்கியம் ஏக வாக்கியத்தாவை பார்த்துட்டு, அதாவது சியோனந்தே சதனம் கிருணோமி தஸ்மின் சீதா அப்படிங்கிற இந்த இரண்டு மந்திரங்களும் ஒரு வாக்கியமாக இருக்கு, ஒரு விஷயத்தை சொல்றதாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அதன் பிறகு இந்த மந்திரமானது சதனத்தை பிரகாசனம் பண்றது அல்லது ஆசாதனத்தை சொல்றது அப்படின்னு எதையாவது ஒண்ணு நாம லிங்ககத சாமர்த்தியத்தை சப்தகத சாமர்த்தியத்தை கல்பிக்கணும். கல்பிச்சு அதன் பிறகு சோனந்தே சதனம் கிருணோமி தஸ்மின் சீதா இது மந்திரேனா சதனம் பிரகாஷயேத் அல்லது ஆசாதனம் பிரகாஷயேத் இப்படின்னு நம்ம ஸ்ருதியை கல்பிக்கணும். வாக்கிய பிரமாணத்துக்கு அப்புறம் லிங்க பிரமாணத்துக்கு அப்புறம் ஸ்ருதி இப்படி கல்பிக்கணும். ஆனால் லிங்கத்துக்கு ஒரு ஸ்டெப் குறைச்சல். ஏன்னா நமக்கு அங்க அந்த மந்திரத்தினுடைய முதல் பகுதியிலேயே தெரியறது இந்த மந்திரமானது சதனத்தை பிரகாசனம் பண்றது அப்படின்னு தெரியறது. உடனேயே நம்ம என்ன பண்ணிடுவோம், சியோனந்தே சதனம் கிருணோமி மந்திரேனா சதனம் பிரகாஷயேத் தஸ்மின் சீதா இது மந்திரேனா ஆசாதனம் பிரகாஷயேத் இப்படின்னு ஒரே ஒரு படியிலேயே ஒரு முயற்சியிலேயே ஸ்ருதியை கல்பிப்போம். வாக்கியம் அப்படி இல்லை. வாக்கியம் லிங்கத்தை கல்பிக்கும், லிங்கத்தை கல்பிச்சு ஸ்ருதியை கல்பிக்கும், ஒரு ஸ்டெப் அதிகமா இருக்கும். ஆனால் லிங்கமானது அடுத்த ஒரு ஸ்டெப்லேயே ஸ்ருதியை கல்பிச்சிடும். இப்படி ஸ்ருதியை கல்பிச்சுன்னா அதன் பிறகு அந்த மந்திரத்துக்கு எங்க விநியோகான்னு ஒரு ஆகாங்கையே இருக்காது. ஆகாங்ஷை இருந்தா தானே வாக்கிய பிரமாணம் வேலை செய்யும். லிங்கமானது ஸ்ருதியை கல்பிச்சு இந்த மந்திரத்தினுடைய ஒரு பகுதியை சதனத்துக்கும் ஒரு பகுதியை ஆசாதனத்துக்கும் அங்கம்னு சொல்லி கொடுத்துன்னா அதன் பிறகு இந்த மந்திரத்துக்கு ஆகாங்கையே இருக்காது. இல்லாத பொழுது இந்த வாக்கிய பிரமாணம் விநியோகம் பண்ணவே பண்ணாது. அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் இங்க பங்கில சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். சியோனந்தே இத்யஸ்ய தஸ்மின் சீதா இத்யனேன ஏக வாக்கியத்துவ பலாத் இந்த இரண்டுகளுக்கும் ஏக வாக்கியம் இருக்கு என்று தெரிந்து கொண்ட பிறகு யதா கதஞ்சித் அதாவது இந்த ரெண்டும் சேர்ந்து சதனத்தை சொல்றது அல்லது ஆசாதனத்தை சொல்றது எதையாவது ஒண்ணுத்தை பிரகாசனம் பண்றதுன்னு நம்ம கல்பிக்கணும். அதாவது அர்த்தத்தை வச்சுன்னு சொல்லணும். யதா கதஞ்சித் சாதன சாமர்த்திய ரூப லிங்கம் கல்பயித்வா அனேன விசிஷ்ட மந்திரேன சாதனம் குறியாத் இந்த மந்திரத்தினால சாதனம் பிரகாஷயத் அல்லது ஆசாதனம் பிரகாஷயத். சதனம் அல்லது சாதனம் ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு. சாதனம் சொன்னா ஆசாதனம் அர்த்தம். ரெண்டுத்துல எதையோ ஒண்ணு இந்த மந்திரத்தை வச்சுண்டு பண்ண வேண்டியது, பிரகாசிக்க வேண்டியது. அதாவது இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுக்கு இந்த மந்திரமானது அங்கம் அப்படின்னு நம்ம ஸ்ருதியை கல்பிக்கணும். இது ஸ்ருதி கல்பனியா சதன பிரகாசன பரந்து. ஆனால் எப்படி இருக்கு இங்க லிங்கத்தை வச்சு பார்க்கும் பொழுது சதன பிரகாசன ரூப பிரத்யக்ஷ லிங்கேன கல்பிதையா இந்த மந்திரமானது சதனத்தை பிரகாசனம் பண்றதுன்னு லிங்கத்தை வச்சுட்டு பார்க்கும் பொழுது உடனேயே ஸ்ருதி கல்பிக்க முடியும். எப்படி? சியோனந்தே இத்யனேன சதனம் குறியாத் இது ஸ்ருத்யா. ஒண்ணு, சியோனந்தே இத்யஸ்ய சீக்கிரம் சதனே விநியோகே சதி. இப்படி சியோனந்தே சதனம் கிருணோமிங்கிற மந்திரத்தை சதன அங்கமாக விநியோகிக்கையில் தேனைவ மந்திரஸ்ய நைராகாங்ஷாது அதனாலேயே சியோனந்தே சதனம் கிருணோமிங்கிற மந்திரத்துக்கு ஆகாங்ஷ போய்விடுகிறது. கிம் பிரகாஷயது எதை நான் பிரகாசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆகாங்கையே போயிடுறது. ஏன்னா அது ஒரு இடத்துல விநியோகம் பண்ணியாச்சு லிங்க பிரமாணத்தினால. அதனால வாக்கிய பிரமாணத்திலிருந்து லிங்கம் கல்பயித்வா ஸ்ருதி கல்பனா பிரதிபத்தியதே. வாக்கிய பிரமாணமானது லிங்கத்தை கல்பிக்கிறதோ அல்லது லிங்கமானது ஸ்ருதி கல்பிக்கிறதோ இதெல்லாம் நடக்காது. ஆரம்பத்திலேயே வாக்கிய பிரமாணம் லிங்கத்தை கல்பிக்கும் பொழுதே அதுக்கு பிரதிபந்தகமாக வந்துடுறது. அதாவது இந்த வாக்கியம் லிங்கத்தை கல்பிக்கிறதுக்கு முன்னாடியே லிங்கமானது இந்த மந்திரத்தை விநியோகம் பண்ணிடுறதுங்கிறதுனால லிங்க பிரமாணத்தினால இந்த வாக்கிய பிரமாணமானது பாதிச்சிடுது. ஸ்ருதி கல்பனா பிரதிபத்தியதே. ஏன்?
விலம்பிதத்வாத். நாம சொன்னோம் இல்லையா, ஒரு ஸ்டெப்பு வாக்கிய பிரமாணமானது அதிகப்படியா எடுத்துக்கிறதுன்னு, இதுதான் விலம்பகான்னு பேரு, தாமதம். விலம்பிதத்வாத் இது லிங்கேன லிங்க பிரமாணேன வாக்கியஸ்ய பாதஹா வாக்கிய பிரமாணஸ்ய பாதஹா. இதை போலவே ஏவம் வாக்கியேன பிரகரணஸ்ய பிரகரணாத் கிரமஸ்ய, இந்த இடத்துல ஸ்தானம் அப்படிங்கிறதாக நாம ஒரு 5வதா பிரமாணம் பார்த்தோம். ஸ்ருதி, லிங்க, வாக்கிய, பிரகரண, ஸ்தான அப்படின்னு. இந்த ஸ்தான பிரமாணத்துக்கு இன்னொரு ஒரு பேர் உண்டு, கிரமஹா. ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். கிரமஹாங்கிற பதத்தினாலையும் ஸ்தான பிரமாணம் தான் சொல்லப்படுறது, வேற ஏதோ புதுசுன்னு நினைச்ச கூடாது. ஏவம் இவ்வாறே வாக்கியேன பிரகரணஸ்ய பாதஹா, வாக்கிய பிரமாணத்தினால அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரகரண பிரமாணத்துக்கு பாதஹா. பிரகரணாது கிரமஸ்ய, அதாவது ஸ்தான பிரமாணஸ்ய பாதஹா. கிரமாத் சமாக்கியாயாக பாதஹா வேதித்தவ்யா ஞாத்தவ்யா, தெரிந்து கொள்ள வேண்டியது. இதே மாதிரி வரிசையாக அடுத்தடுத்த பிரமாணங்கள் பாதிக்கப்படுறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இங்கே நாம முன்னாடியே சொன்னது போல 1வதுக்கு 2வதுக்கு, 2வது 3வது பாதிக்கும், 3வது 4வது பாதிக்கும் அப்படிங்கிற கிரமம் எல்லாம் கிடையாது. 1வது பிரமாணம் 5வது பிரமாணத்தோட விரோதம் வந்தால் அங்கேயும் இதேதான். ததா அவ்வாறே ஸ்ருத்யா ஸ்ருதி பிரமாணத்தோடு வாக்கியாதேஹே அபி பாதஹா அப்படின்னு அர்த்தம். வாக்கிய பிரமாணம் முதலிய பிரமாணங்களுக்கும் பாதகா உண்டு. நேரடியாக 1வதுக்கும் நம்ம இப்படி சொல்லலாம், கைமுத்திக நியாயகான்னு ஒரு நியாயகா உண்டு. எப்படி? இந்த ஸ்ருதி பிரமாணமானது லிங்க பிரமாணத்தை பாதிக்கும், அதை பாதிக்கிற அளவுக்கு ஸ்ருதி பிரமாணத்துக்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னா, அதை விட குறைச்சலா இருக்கக்கூடியதான வாக்கியத்தையோ பிரகரணத்தையோ பாதிக்கும் அப்படிங்கிறதுல ஏதாவது சந்தேகம் உண்டா என்ன? இருக்கிறதுலயே இந்த ஸ்ருதியை தவிர்த்து மற்ற 5கள்ல லிங்கம்தான் பிரபலம், அதையே பாதிக்கிறது. கிமுத அஞ்ஞானி பிரமாணானி அப்படிங்கிறதாக இந்த கைமுத்திக நியாயத்தை வச்சுட்டு நாம இங்க புரிஞ்சுக்கலாம். ததா ஸ்ருத்யா வாக்கியாதேஹ அபி பாதஹா ததேவம் அங்கதாபோதக பிரமாணானி ஸ்ருத்யாதீனி நிரூபிதானி. இதுவரையில் அங்கத்துவ போதக பிரமாணங்கள் 6 அவைகள் இங்கே நிரூபிக்கப்பட்டுள்ளன. அங்கத்துவ லட்சணத்தை இப்ப சொல்ல போறா. தச்ச அங்கத்துவம் சேஷத்துவம். சேஷஹா அப்படின்னா அங்கம்னு அர்த்தம். அதுல இருக்கக்கூடிய தர்மத்துக்கு அங்கத்துவம் சேஷத்துவம் அப்படின்னு தர்மத்துக்கு பெயர். தச்ச அங்கத்துவம், அங்கத்துவம் என்றால் சேஷத்துவம். சேஷத்துவம்னா என்னது? பாரார்த்தியம் இதி யாவத், பாரார்த்தியம் என்ற அர்த்தம். பரார்த்தமிதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதற்காக இது. பரார்த்த சேவான்னு நம்ம அடிக்கடி லௌகிகத்துல உபயோகப்படுத்தும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்றவர்களுக்காக ஏதோ ஒன்ன குறிச்சு இதை பண்றோம், அப்போ இது அங்கம். பாரார்த்தியம், இதுதான் அங்கத்துவம். அதற்கு மறுபடியும் லட்சணத்தை, பாரார்த்தியம்னா என்னது அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. பரோத்தேச பிரவருத்த கிருதி வியாபியத்துவம். என்ன அர்த்தம்? ஒரு புருஷன், ஒரு மனிதன் ஸ்வர்க்கத்தை உத்தேசிச்சு, பரபதத்தினால ஸ்வர்கா எடுத்துப்போம், ஸ்வர்க்கத்தை உத்தேசிச்சு பிரவர்த்திக்கிறான். அவனுடைய பிரவருத்தியில எது விஷயமாக இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த அக்னிஹோத்திர ஹோமஹா. ஏன்னா ஸ்வர்க்கத்தை அடையணுமா இருந்தால் அதற்கு சாதனமாக எது விதிக்கப்பட்டுள்ளது? அக்னிஹோத்திர ஹோமஹா, ஜோதிஷ்டோமஹா, இந்த மாதிரியானது. அப்போ பரோத்தேச பிரவருத்த புருஷ கிருத்தௌ, பரோத்தேச அப்படின்னா ஸ்வர்க உத்தேசேன பிரவருத்த புருஷஸ்ய கிருத்தௌ யத்னே சாதனத்துவேனா கரணத்துவேனா, இதை சுருக்கமா சொல்றதா இருந்தால் காரகத்துவேனா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சில இடத்துல சாதனமா இருக்கும், சில இடத்துல அதிகரணமா இருக்கும், எப்படி வேணா அங்கம் ஆகும். அதனால என்ன சொல்லுவோம்னா, பரோத்தேச பிரவருத்த புருஷ கிருத்தௌ வியாபியத்துவம். வியாபியத்துவம்னா புருஷ கிருதிக்கு சம்பந்தமாப்படுதல்,
அதுவும் எப்படி சம்பந்தப்படுறது? காரகத்வேனா. காரகம்னா என்னது? கரண காரகமா இருக்கலாம், அதிகரண காரகமா இருக்கலாம், அபாதானமா இருக்கலாம், இப்படி வெவ்வேறு விதமா இருக்கலாம். அதாவது அதிகரணமாக சில உபயோகப்படும். உதாரணத்துக்கு ஆஹவனியே ஜுஹோதி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆஹவனீயா அப்படிங்கிற அக்னிஹி அதிகரணம், அதுவும் அங்கம்தான். ஆனா எப்படி அங்கம்? சாதனமாக இல்லை, அதிகரணமாக. இப்படி தேவதையும் கூட கர்மாவுக்கு அங்கம். எப்படி அங்கம்? சம்பிரதானத்வேனா இல்லையா? சதுர்த்தி விபக்தினாலதானே சொல்லிட்டு இருக்கோம், அதனாலதானே. அப்படி ஒவ்வொன்றும் அப்போ என்ன சொல்லலாம்? ஸ்வர்க்கத்தை உத்தேசிச்சு பிரவருத்திச்ச புருஷ கிருதியில சம்பந்தப்பட்டிருப்பது. அதுவும் எப்படி? காரகத்வேன, காரகமாக சம்பந்தப்பட்டிருப்பது எதுவோ அதுதான் அங்கம். இது ஸ்வர்க்கத்தை வச்சு பார்க்கையில் அக்னிஹோத்திரம் முதலிய கர்மாக்களுக்கு வரும். இதே நம்ம அக்னிஹோத்திரம் முதலிய கர்மாக்களை வச்சு பார்த்தால் தத்யாதிகளுக்கு வரும். எப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி அக்னிஹோத்திரத்தை உத்தேசிச்சு ராமஹா கஷ்டன புருஷா பிரவருத்தா, அந்த புருஷ கிருதியில சாதனமாக இருந்தது அக்னிஹோத்திர ஹோமஹா. அதனால அக்னிஹோத்திர ஹோமஹா இப்ப என்ன ஆயிடுத்து? சாதனம், அங்கம்னு ஆயிடுது. புருஷ பரோத்தேச பிரவருத்த கிருதி வியாபியத்துவம் அதுல வந்துடுறது அக்னிஹோத்திர ஹோமத்துல. அத போல அக்னிஹோத்திரத்தை உத்தேசிச்சு ததியை விதிக்கும் பொழுது நாம கவனிச்சோம்னா பரோத்தேச, அதாவது அக்னிஹோத்திர உத்தேச பிரவருத்த புருஷ கிருத்தௌ சாதனத்வேன விஹிதம் ததி அங்கம். ஏன்னா அந்த ததியில இப்ப என்ன ஆயிடுது? பரோத்தேச பிரவருத்த புருஷ கிருதி வியாபியத்துவம், புருஷ கிருதி சம்பந்தித்துவம் வந்துடுறது இல்லையா? அப்போ நம்ம எதை வச்சுட்டு பார்க்கிறோம்? முன்னாடி ஸ்வர்க்கங்கிற பலனை வச்சுட்டு பார்த்தோம். அப்போ அந்த அங்கத்துவம் அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு போய் சேர்ந்தது. தத்னாஜுஹோதிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது அக்னிஹோத்திரம் உத்தேசம் ஆயிடுறது. ஏன்னா ஸ்வர்க்கம் வேணுமா இருந்தால் அவன் முதல்ல அக்னிஹோத்திரம் பண்ணணும். அப்போ அக்னிஹோத்திரம் அவனுக்கு உத்தேசம் ஆயிடுறது. இதை பண்ணினாதானே அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. அப்போ அக்னிஹோத்திரம் உத்தேசம் ஆயிடுறது. அப்போ அந்த பரோத்தேச பிரவருத்த புருஷ கிருத்தௌ, அதாவது அக்னிஹோத்திர ஹோமோத்தேச பிரவருத்த புருஷ கிருத்தௌ சாதனத்வேன விஹிதம் ததி, காரகத்வேன விஹிதம் ததி அங்கம் பவதி அப்படின்னு லட்சண சமன்வயா. பரோத்தேச பிரவருத்த கிருதி வியாபியத்துவம். கிருதி வியாபியத்துவம்னா கிருதி சம்பந்தித்துவம்னு அர்த்தம். அதுவும் எப்படின்னா சம்பந்தம் இல்லை, புருஷ கிருதி காரகத்துவம் அப்படின்னு அர்த்தம். அதத்தான் பாரார்த்தியம் அப்படிங்கிற பதத்தினால சொல்லிட்டு இருக்கோம். சரி, இங்கேயே உதாரணம் காமிக்கிறா. பிரயாஜாதீனாம் தர்ஷபூர்ணமாசோத்தேசேன பிரவருத்த புருஷ கிருதி வியாபியத்வாத் லக்ஷண சங்கதிஹி. முதல்ல பிரயாஜத்துல அங்கத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறான். நாம இங்க கவனிக்கலாம், தர்ஷபூர்ண மாசத்தை உத்தேசிச்சு யாரும் சட்டுன்னு பிரவர்த்திக்க மாட்டான். தர்ஷபூர்ண மாசத்திலிருந்து வரக்கூடியதான ஸ்வர்காதி பலனை உத்தேசிச்சு பிரவர்த்திப்பான். அப்போ முதல் உத்தேசமா அது இருக்கு. அதற்கு சாதனமாக தர்ஷபூர்ண மாசம் இருக்கு. சாதனமா இருக்கக்கூடிய தர்ஷபூர்ண மாசத்தை பண்ணினாதானே கிடைக்கும். அப்போ தர்ஷபூர்ண மாசத்தை முதல்ல சாத்தியமா ஆக்கிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்ஷபூர்ண மாசங்களுடைய அங்கங்களை இவன் பண்ணினால் தர்ஷபூர்ண மாசம் சித்தமாகும். அது சித்தமாச்சுன்னா சித்தம் தான் மறுபடியும் சாதனமாகும். எதற்கு சாதனமாகும்? ஸ்வர்க்கத்துக்கு. அப்போ பரம்பரையா நம்ம பார்த்தோம்னா தர்ஷபூர்ண மாசம் இப்போ சாத்தியம் ஆயிடுது. எங்க? சமிதோயதிங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட பிரயாஜ கர்மாக்கள் பார்க்கும் பொழுது இந்த பிரயாஜாதிகளுக்கு தர்ஷபூர்ண மாசம் தான் சாத்தியம். அப்போ தர்ஷபூர்ண மாச உத்தேசத்தோடு எவன் பிரவர்த்திச்சானோ, தர்ஷபூர்ண மாசம் பண்ணணும் அப்படின்னு பிரவர்த்திச்சானோ, அவனுடைய கிருதியில சாதனமாக விதிக்கப்பட்டது எது? பிரயாஜாதிகள். அப்போ பிரயாஜாதீனாம் தர்ஷபூர்ண மாசாங்கத்துவம் அஸ்தி. இதைத்தான் இங்க விளக்கிருக்கா. பிரயாஜாதீனாம், பிரயாஜம் முதலிய அங்கங்களுக்கு தர்ஷபூர்ண மாசோத்தேசேன, தர்ஷபூர்ண மாசத்தை உத்தேசிச்சு பிரவருத்த புருஷ கிருதி வியாபியத்வாத், தர்ஷபூர்ண மாசத்தை உத்தேசிச்சு எவன் பிரவர்த்திச்சிருக்கானோ, எவன் தர்ஷபூர்ண மாசத்தை பண்றதுக்கு ஈடுபட்டிருக்கானோ அவனுடைய கிருதியில இந்த பிரயாஜாதிகள் விதிக்கப்பட்ட காரகமாக விதிக்கப்பட்டதுனால இப்போ பிரயாஜாதிகள்ல என்ன வந்திருக்கு?
தர்ஷபூர்ணமாசோத்தேச பிரவருத்த புருஷ கிருதி வியாபியத்துவம் அப்படிங்கிற தர்ம பிரயாஜாதிகள்ல வந்திருக்கு. அப்போ பிரயாஜாதீனாம் தர்ஷபூர்ணமாசாங்கத்துவம் அஸ்தி இதி கிருத்வா லக்ஷண சமன்வய லக்ஷண சங்கதிஹி. ஒன்னு, தர்ஷாதேஹே பிரயாஜாத்யுத்தேசேன பிரவருத்த கிருதி விஷயத்வாபாவாத் ந அதிவியாப்திஹி. பொதுவா ஒரு லட்சணத்தை நாம சொன்னோம்னா இந்த லட்சணமானது எங்கேயும் அதிவியாப்தி ஆகல, அதாவது திரைதோஷம்னு சொல்லுவோம். அவ்யாப்தி அதிவியாப்தி அதிவியாப்தி அசம்பவான்னு இந்த 3 தோஷங்களும் இருக்கக்கூடாது. முதல்ல நாம என்ன காமிச்சோம் அப்படின்னு கேட்டா அவ்யாப்திங்கிற தோஷமானது இல்லை அப்படின்னு காமிச்சோம். அதாவது பிரயாஜாதிகள் லட்சியம் அந்த அங்கம்ங்கிறதுனால அந்த லட்சியத்துல லட்சண சமன்வயத்தை பண்ணி காமிச்சோம். அதனால அவ்யாப்தி இல்லைன்னு தெரிஞ்சுட்டோம். இதன் பிறகு என்ன பண்ணணும்? அதிவியாப்தி இல்லைன்னு காமிக்கணும். எப்படி? இப்ப பாருங்க, பிரயாஜங்களுடைய பார்வையில பார்க்கும் பொழுது தர்ஷபூர்ண மாசம் அங்கம் இல்லை, பிரதானம் இல்லையா? ஸ்வர்க்கத்தை வச்சுட்டு பார்த்தால் தர்ஷபூர்ண மாசமானது அங்கமாகும். ஆனா பிரயாஜங்களுடைய பார்வையில பார்க்கும் பொழுது தர்ஷபூர்ண மாசமானது பிரதானம். அப்படி பிரதானமா இருக்கக்கூடிய அதுல இந்த லட்சண சமன்வயம் சேர்ந்துருத்துன்னு சொன்னா, சமன்வயம் ஆயிடுத்துன்னு சொன்னா, சமன்வயம் சொல்லக்கூடாது, இந்த லட்சணமான அதுல போய் சேருமே ஆனால் அதிவியாப்தி தோஷா. ஏன்னா அது அலட்சியம், லட்சியம் இல்லை. அப்படி அலட்சியத்துல இந்த லட்சணம் போய் சேரக்கூடாது. சேர்ந்தால் அப்போ அதிவியாப்தி தோஷான்னு வந்துடும். அப்படி சேரலே அப்படிங்கிறத இந்த கிரந்தக்காரர் காண்பிக்கிறார். தர்ஷாதேஹே பிரயாஜாத்யுத்தேசேன பிரவருத்த கிருதி விஷயத்வாபாவாத். பாருங்க, தர்ஷங்களை வச்சு பிரயாஜங்களை பார்க்கும் பொழுது பிரயாஜத்துல தர்ஷபூர்ணமாசோத்தேச பிரவருத்த கிருதி வியாபியத்துவம் இருக்கு. அதே மாதிரி இப்படி ரிவர்ஸ்ல பார்த்தோம்னா பிரயாஜாத்யுத்தேச பிரவருத்த புருஷ கிருதி வியாபியத்துவம் எங்க இருக்குன்னு பார்த்தா தர்ஷாதிகள்ல வராது. எங்க வரும் தெரியுமா? பிரயாஜங்களுக்கும் சிலது அங்கமா இருக்கும் இல்லையா? அபிக்கிரமணம் எல்லாம் இருக்கு இல்லையா? அபிக்கிரமணம்னு சில கர்மாக்கள் இருக்கு, அது பிரயாஜத்துக்கும் அங்கம். அதுலதான் என்ன வரும்? பிரயாஜாத்யுத்தேச பிரவருத்த புருஷ கிருதி வியாபியத்துவம் வரும். தர்ஷாதிகளுக்கு வராது. வராதுங்கிறதுனால நமக்கு என்ன தெரிகிறது? அலட்சியத்துல லட்சணம் போய் சேரலைங்கிறதுனால அதிவியாப்தி தோஷா இல்லை அப்படிங்கிறத இங்க காமிக்கிறார். தர்ஷாதேஹே தர்ஷாதிகளுக்கு பிரயாஜாத்யுத்தேசேன பிரவருத்த கிருதி விஷயத்வா பாவாத் ந அதிவியாப்திஹி. கேவல பிரயாஜாதீனி உத்திஷ்ய கஸ்யசிதபி புருஷஸ்ய அப்பிரவருத்தேஹே. அதாவது எப்படி தர்ஷத்தை உத்தேசிச்சு பிரவர்த்திப்பானோ அத போல வெறும் பிரயாஜத்தை உத்தேசிச்சு பிரவர்த்திக்க மாட்டான். ஏன்னா பிரயாஜத்துக்குன்னு தனியா ஒரு பலமே கிடையாது இல்லையா? தர்ஷபூர்ண மாசத்தை உத்தேசிச்சு பிரவர்த்திப்பான். ஏன்னா தர்ஷபூர்ண மாசத்துக்கு ஒரு பலன் உண்டு. ஆனால் பிரயாஜத்தை மாத்திரம் உத்தேசிச்சு யாராவது பிரவர்த்திப்பானான்னு கேட்டா பிரவர்த்திக்க மாட்டான். அதனால பிரயாஜாத்யுத்தேச பிரவருத்த புருஷ கிருதி வியாபியத்துவம் தர்ஷாதிகள்ல வராது. இதன் பிறகு அங்கத்வைவித்தியம் அப்படிங்கிறத சொல்ல போறா. இதுவரையில் அங்கத்துவ லட்சணம் சொல்லி கொடுத்தா, அந்த அங்கத்துவ லட்சணத்தினுடைய சமன்வயத்தை காண்பிச்சா, இப்பேற்பட்ட அங்கத்துவத்தை கொண்டது எதுவோ அதுதான் அங்கம் அப்படின்னு ஆச்சு. அந்த அங்கமானது 2 வகையா இருக்கு. எப்படி? தானி அங்காணி த்விவிதானி, 2 வகைகளாக அங்கங்கள் இருக்கின்றன. எப்படி? சன்னிபத்தியோபகாரகாணி ஆராதுபகாரகாணிச்ச இதி. சன்னிபத்தியோபகாரகம் ஆராதுபகாரகம் அப்படிங்கிறது 2 வகையினுடைய பெயர். இங்க பகுவச்சனத்துல குறிப்பிட்டிருக்கா. சன்னிபத்தியோபகாரகாணி கர்மாணி அங்காணி, ஆராதுபகாரகாணி அங்காணி அப்படின்னு. இதுல சன்னிபத்தியோபகாரகம்னா என்னது? யானி அங்காணி சாட்சாத் பரம்பரையாவ பிரதான யாக ஷரீரம் நிஷ்பாத்ய தத்வாரா ததுத்பத்யபூர்வ உபயோகீனி தானி சன்னிபத்தியோபகாரகாணி. நீட்டமா ஒரு வாக்கியம். எந்த அங்கங்கள் நேரடியாகவோ பரம்பரையாகவோ யாக ஸ்வரூபத்தை
யாகத்தினுடைய சரீரத்தை உண்டு பண்ணி அதன் வாயிலாக யாகத்திலிருந்து வரக்கூடியதான உற்பத்தி அபூர்வத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கிறதோ அந்த அங்கங்கள் சன்னிபத்தியோபகாரகம் என்று சொல்லப்படுகின்றன. இதிலே நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பிரதான யாக சரீரம்னா என்னது, யாக ஸ்வரூபம்னா என்னது அப்படின்னு கேட்டா, யாகஹான்னா முதல்ல என்னது, தேவதோத்தேசேன திரவிய தியாகா யாகா. தேவதையை குறித்து விதிக்கப்பட்டதான திரவியத்தை தியாகம் செய்தல். அப்போ தேவதா உத்தேசம் ஒரு பதார்த்தம், இன்னொன்னு திரவிய தியாகா. இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் யாகா. யாகனா தியாகா, விட்டு விடுதல். எதை விடுறது, திரவியத்தை. எதை குறித்து, தேவதையை குறித்து. விதிக்கப்பட்ட தேவதையை குறித்து விதிக்கப்பட்ட திரவியத்தை விட்டு விடுதல். இதுதான் யாகா. தேவதோத்தேசேன திரவிய தியாகா. அப்போ யாக ஸ்வரூபம்னா என்னதுன்னு கேட்டா திரவியம், தேவதா. இப்ப நாம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டுத்தையும் சம்ஸ்காரப்படுத்துறது எந்த கர்மாக்கள் உண்டோ அதுதான் சன்னிபத்தியோபகாரகம். சன்னிபத்திய அப்படின்னா சம்பத்திய. எதை சம்பந்தித்து, யாகத்தினுடைய கர்மாவினுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய திரவியமோ தேவதையோ இவைகளுடன் சம்பந்தப்பட்டு பிரதான கர்மாவிலிருந்து வரக்கூடியதான உற்பத்திய பூர்வத்தை உண்டு பண்றதுக்கு எந்த கர்மாக்கள் உபகாரம் பண்றதோ அந்த கர்மாக்கள் சன்னிபத்தியோபகாரகம் என்று சொல்லப்படுகின்றன. யானி அங்காணி, எந்த அங்கங்கள், சாக்ஷாத் பரம்பரையாவா, நேரடியாகவோ பரம்பரையாகவோ, பிரதான யாக சரீரம் நிஷ்பாத்திய, பிரதான யாகத்தினுடைய சரீர ஸ்வரூபத்தை, திரவியம் தேவதா முதலியவைகளை நிஷ்பாத்திய உண்டு பண்ணி, தத்வாரா அதன் வாயிலாக, ததுத்பத்திய பூர்வ உபயோகினி, தத் பதத்தினால பிரதான யாக, பிரதான யாக உற்பத்திய பூர்வ உபயோகினி, பிரதான யாகத்திலிருந்து உண்டாகக்கூடிய உற்பத்திய பூர்வத்திற்கு உதவியாக இருக்கிறதோ தானி அந்த அங்கங்கள் சன்னிபத்தியோபகாரகாணி, சன்னிபத்தியோபகாரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. யதா விரீஹ்யாதி திரவியாணி, இந்த விரீஹ்யாதி திரவியங்கள், நம்ம திரவியம் தேவதா இதனை யாக ஸ்வரூபம் சொன்னோம். இப்போ திரவியத்தை எடுத்துட்டு இருக்கா. விரீஹ்யாதி திரவியாணி, விரீஹி முதலிய திரவியங்கள், தத் சயுக்த அவஹரண புரோக்ஷணாதீனி. தத் சயுக்த அப்படின்னா புரோக்ஷண, இந்த விரீஹியில சம்பந்தப்பட்டதான புரோக்ஷணமோ அவஹரணமோ முதலிய கர்மாக்கள் ஒண்ணு. இது திரவியத்துக்கு சம்பந்தப்பட்டது. அடுத்தது தேவதாவுக்கு சம்பந்தப்பட்ட சொல்லணும் இல்லையா. அக்ஞாதி தேவதா, இதுவும் யாகஸ்வரூபம். எப்படி திரவியம் யாகஸ்வரூபமோ அதை போல தேவதா. தத் சயுக்த, அதாவது தேவதாவிற்கு சம்பந்தப்பட்ட யாஜ்யானுவாக்கியா வச்சனாதீனி, யாஜ்யானுவாக்கியம் என்கின்றதான மந்திரங்கள். அப்படின்னா என்னது, தேவதாவுக்கு சம்பந்தப்பட்ட யாஜ்யானுவாக்கியம்னா என்னது, அந்த தேவதாவை ஸ்மாரணம் பண்ணி கொடுக்கக்கூடிய, அதாவது அந்த தேவதைகளை பிரகாசனம் பண்ணக்கூடிய மந்திரங்கள். இதெல்லாம் அதுக்கு ஒரு சம்ஸ்காரம். எப்படி புரோக்ஷணம் இந்த திரவியத்துக்கு சம்ஸ்காரமோ அத போல மந்திரங்களால நினைவு கூறுறோம் இல்லையா தேவதைய, அது ஒரு சம்ஸ்காரா. அஜ்ஞாதி தேவதா தத் சயுக்த யாஜ்யானுவாக்கியா வச்சனாதீனி. அத்திர புரோக்ஷணாதேஹே விரீஹிகத அதிசயத்வாரா. இங்க நம்ம பங்கி படிக்கும் பொழுதே யானி அங்காணி சாக்ஷாத் பரம்பரையா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சிலது நேரடியாக பிரயோஜனத்தை கொடுக்கும், சிலது பரம்பரையா. இப்போ அவகரணத்தை எடுத்துட்டோம்னா நேரடியாக அது பலத்தை கொடுத்துடும், அந்த துஷ விமோகத்தை பண்ணி கொடுத்துடும். ஆனா புரோக்ஷணம் அப்படி இல்லை. புரோக்ஷணம் பண்றதுனால ஒரு அதிருஷ்டம் உண்டாறது, அந்த அதிருஷ்டம் உற்பத்திய பூர்வத்துக்கு உபயோகியா இருக்கு. அதுதான் இங்க சொல்ல போற. அத்திர புரோக்ஷணாதேஹே விரீஹிகத அதிசயத்வாரா. விரீஹிகதன விரீஹில
ஒரு அதிசயத்தை, அதாவது ஒரு அபூர்வத்தை, அதிருஷ்டத்தை உண்டு பண்ணி அதன் வழியாக உபகாரம் பண்றது. அவஹரணாதேஸ்து துஷ விமோகாதி ரூப திருஷ்டத்வாரா. அவஹரணம் இப்படி எல்லாம் இல்லை, அதிருஷ்டத்தை உண்டு பண்றது அப்படிலாம் இல்லை, நேரடியாக திருஷ்டமான பிரயோஜனம், நம்ம இந்திரியங்களாலே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த பிரயோஜனத்தை. என்ன பிரயோஜனம்? இந்த தோல் நீங்கிறது இல்லையா? அவஹரணாதேஹே துஷ விமோகாதி ரூப திருஷ்டத்வாரா உபகாரா. விரீஹ்யாதீனாம் பிஷ்டத்வாரா புரோடாச நிஷ்பாதகத்துவம். சரி, இந்த விரீஹி எப்படி உபயோகப்படுறது அப்படின்னு கேட்டா, இந்த வஸ்துதத்துல இந்த கர்மாவில புரோடாசகா தான் திரவியம், விரீஹி நேரடியா திரவியம் இல்லை. ஆனா அந்த புரோடாசத்தை உண்டு பண்றதுக்கு இந்த விரீஹியானது மூலப்பொருளா இருக்கு. அதனால என்ன அடுத்து, விரீஹ்யாதீனாம், விரீஹி முதலிய திரவியங்களுக்கு எப்படி உபகாரகத்துவம் அப்படின்னு கேட்டால், பிஷ்டத்வாரா, புரோடாசம் பண்றதா மாவு வேணும், அந்த பிஷ்டத்வாரா, அந்த மாவுக்கு ஒரு மூலப்பொருளாக இருந்து கொண்டு விரீஹியானது யாகத்துக்கு சாதனமாக ஆகிறது. விரீஹ்யாதீனாம் பிஷ்டத்வாரா புரோடாச நிஷ்பாதகத்துவம், புரோடாசத்தை உண்டு பண்ணுதல் அப்படிங்கிற ஒரு பிரயோஜனம் விரீஹிக்கு வருது. தத்வாரா, இப்படி, அதாவது விரீஹியானது நேரடியா யாகத்துக்கு சாதனம் இல்லை, ஆனால் அது பிஷ்டத்வாரா புரோடாசத்தை உண்டு பண்ணி யாகத்துக்கு உபகாரம் ஆறுது. தத்வாரா யாக ஷரீர ததுத்பத்திய பூர்வ உபயோகித்வஞ்ச. இப்ப திரவிய விஷயத்துல சொல்லியிருக்கா. அடுத்தது மந்திர விஷயத்துல, யாஜ்யானு வாக்கியாதேகே, யாஜ்யானு வாக்கியங்களுக்கு தேவதா சம்ஸ்காரத்வாரா, இந்த யாகத்துக்கு இந்த மந்திரங்கள், யாகத்திலிருந்து வரக்கூடியதான உற்பத்திய பூர்வத்துக்கு இந்த மந்திரங்கள் எப்படி உபயோகப்படுறது அப்படின்னு கேட்டால், யாகத்துக்கு சம்பந்தப்பட்ட தேவதைய சம்ஸ்காரம் பண்றதன் வாயிலாக. அப்படின்னா என்னது, இந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது அந்த தேவதைய பிரகாசனம் பண்றது இல்லையா, அந்த பிரகாசனம் பண்றதுதான் இங்க தேவதைக்கு சம்ஸ்காரம். அதுதான் சொல்லி கொடுக்குறான். இதுல தேவதையானது நேரடியா யாகத்துக்கு உபயோகப்படுறது. ஏன்னா யாகஸ்வரூபமே தேவதா, யாகஸ்வரூபத்திலேயே தேவதாங்கிறது இருக்கு. அதனால தேவதையானது நேரடியா யாகத்துக்கு உபயோகப்படுறது, உபகாரம் பண்றது. இந்த மந்திரங்கள் யாகத்துல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியதான தேவதா ஸ்மரணத்தை பண்ணி கொடுத்து உபகாரம் பண்றது. யாஜ்யானு வாக்கியாதேகே தேவதா சம்ஸ்காரத்வாரா உபகாரகத்துவம். தேவதாயாச்ச, தேவதைகளுக்கு எப்படி, சாக்ஷாத் யாக சரீர நிர்வர்த்தகத்துவம். தத்வாரா யாக ஷரீர தது உற்பத்திய பூர்வ உபயோகித்வஞ்ச. இந்த இரண்டுகளுக்கும் இப்ப எப்படி இருக்கு, அதாவது மந்திரங்கள் தேவதாவை பிரகாசனம் பண்ணி தத்வாரா யாக ஷரீரத்தை உண்டு பண்றது, உற்பத்திய பூர்வத்துக்கு உபயோகப்படுறது. தேவதையானது நேரடியாக யாக சரீரத்தை உண்டு பண்றது. இப்படி உபகாரமா இருக்கு. யாஜ்யானு வாக்கியாதேகே தேவதா சம்ஸ்காரத்வாரா தேவதாயாச்ச சாக்ஷாத் யாக சரீர நிர்வர்த்தகத்துவம். தத்வாரா ததுத்பத்தியபூர்வ உபயோகித்வஞ்ச. யாகஸ்ய தேவதோத்தேசேன திரவிய தியாக ரூபத்வாத். ஏன் இப்படி சொல்லணும், அதாவது திரவியமான புரோடாச திரவியமானது நேரடியாக உபகாரமா இருக்கு, அதே போல தேவதாவும் நேரடியா யாகத்துக்கு உபகாரமா இருக்கு. மந்திரங்களோ அல்லது விரீஹிகளோ புரோக்ஷணங்களோ இந்த திரவிய மூலமாக, தேவதா மூலமாக உபகாரம் அப்படின்னு ஏன் நம்ம ரெண்டுத்துக்கும் வழி, ஒண்ணு நேரடியாக ஒண்ணு பரம்பரையா அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, முன்னாடி சொன்ன பதில் தான். யாகஹான்னு சொன்னாலே தேவதோத்தேசேன திரவிய தியாகா தான். திரவியமும் தேவதையும் அதுல ஸ்வரூபத்திலே இருக்குங்கிறதுனால நேரடியாக திரவியம் தேவதா யாகத்துக்கு உபகாரம் பண்றது. மற்றவைகள் திரவிய தேவதா துவாரா, இந்த துவாரான்னு சொன்னதுனால்தான் சம்பத்திய அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சன்னிபத்திய சம்பத்திய அப்படிங்கிற அர்த்தமும் சொல்லிட்டு இருக்கோம். சரி, யாகஸ்ய தேவதோத்தேசேன திரவிய தியாக ரூபத்வாத் திரவிய தேவதேஹி யாகஸ்வரூபம். யாகஸ்வரூபம்னா என்னது, திரவிய தேவதே, திரவியஞ்ச தேவதாச்ச திரவிய தேவதே விவச்சனம். இது சித்தாந்தாச்ச. இந்த சாஸ்திரத்துல இப்படி ஒரு சித்தாந்தம் பண்ணிருப்பதனால ஏதான்யேவா சாமவாயகானி தியுச்சந்தே. இவைகள் தான், அதாவது இந்த சன்னிபத்தியோபகாரகங்கள் தான்
சாமவாயிகாணி அப்படிங்கிற பெயர்லையும் சொல்லப்படுகின்றன. அப்போ சன்னிபத்தியோபகாரகாணின்னு சொன்னாலும் சாமவாயிகாணின்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதாக தெரிகிறது. மேற்கொண்டு வரதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுர சுந்தரீம் குருநதிகதார்த்தாம்ஸ்ச நிரந்தரமஹம் பஜே.